ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால என்ன விளைவு ஏற்படுது? என்னென்ன ஜங்க் ஃபுட் சாப்பிடுவீங்கப்பா? புரோட்டா, லேஸ், குர்குரே. புரோட்டா அதிகமாக சாப்பிட்றதுனால என்ன ஆகுன்னா வயிறில் ஜீரண கோளாறு, சரியா? ரொம்ப அதிகமாக புரோட்டா திரும்ப திரும்ப சாப்பிட்றதுனால புரோட்டாங்கிறது மோஸ்ட்லி ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிடுவீங்க. ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றதுனால அங்கே வந்து அவங்க செய்கிற இது வந்து அந்தளவுக்கு இதாக இருக்காது. இன்னொன்று என்னென்னா அது அதிகமாக சாப்பிட்றதுனால வயிற்றில் ஜீரண கோளாறு, சீக்கிரமாக சாப்பிட்ட மாதிரி ஒரு இதாகிடும். இன்னொன்று வந்து அதில் வந்து உங்களுக்கு புரோட்டா சாப்பிட்றதுனால அதிலிருந்து சக்திங்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. அதனால் வந்து சர்க்கரை அந்த மாதிரி வியாதி தான் வர வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா புரோட்டா அதிகமாக சாப்பிட்றதுனால கொழுப்புச்சத்து அதிகமாக உடம்புல கொழுப்புச்சத்து அதிகமாச்சுன்னா பின்னாடி வந்து அதாவது ஹார்ட் அட்டாக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று லேஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால லேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மிளகாத்தூள் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் சேர்க்கறதுனால அல்சர் பிரச்சனை வரும். அல்சர் பிரச்சனை வந்து வயிறு எரிச்சல் வந்துச்சுன்னா பின்னாடி வந்து வயிறு புண்ணு, ரத்த வாந்தி அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இன்னொன்று என்னென்னா ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றதுனால சர்க்கரை, கொழுப்புச்சத்து, ப்ரெஷர் இந்த 3 வியாதியும் வந்து அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அது அதிகமாக வந்துச்சுனாவே பின்னாடி வந்து உங்களுக்கு என்னென்னா காலப்போக்கில் நீங்கள் நிறையா மாத்திரை எடுத்துக்கணும். அதுவும் ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா அது வந்து சில டைம் உயிருக்கே ஆபத்தானது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாம். ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுக்கு பதிலாக என்னென்னா சப்பாத்தி, கீரை, காய்கறி, பேரிச்சம்பழம், பருப்பு, பாசிப்பயிறு இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அது வந்து உடம்புக்கு நல்லது. இன்னொன்று புரோட்டா வந்து நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு பருமன் அதிகமாகும். உடம்பு பருமன் அதிகமாக உங்களுக்கு வந்து சர்க்கரை, ப்ரெஷரு, ரத்த கொதிப்பு, அந்த கொழுப்புச்சத்து இதெல்லாம் அதிகமாகிறதுனால உடம்புல வந்து பல வியாதிகள் அதனால், அதாவது கிட்னி ஃபெயிலரு, சிறுநீரக கோளாறு, அப்புறம் அந்த சிறுநீரில் உப்புச்சத்து அதிகமாச்சுன்னா சிறுநீரகம் பாதிப்படைஞ்சதுன்னா அதுவுமே உயிருக்கு ஆபத்தாகலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துட்டு வேறு வந்து நல்ல காய்கறி, கீரை, பழங்கள் இந்த மாதிரி எதுவும் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்பும் நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். உடல் பருமனை குறைப்போம். பொரித்து பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்போம். பொரித்து பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்போம். புரோட்டா சாப்பிட்றதை தவிர்ப்போம். மைதாவில் புரோட்டா, பென்சாயில் பெராக்சைடு அலாக்சன், அது வந்து நீரிழிவு நோயை உண்டாகும். உயர் ரத்த அழுத்த நோய், பல்வீறு நோய் வராமல் தடுக்க பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்போம். பதப்படுத்தப்பட்ட பொரிக்கப்பட்ட உணவுகளை உண்பதால் புற்றுநோய் ஏற்படும். பதப்படுத்தப்பட்ட பொரிக்கப்பட்ட உணவுகளை உண்பதால் புற்றுநோய் உண்டாகும். ஆரோக்கியமான உணவுகளை உண்டு நலமாக வாழ்வோம். உடல் பருமனை குறைப்போம். பொரித்து பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்போம். பொரித்து பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்போம். புரோட்டா சாப்பிட்றதை தவிர்ப்போம். மைதாவில் புரோட்டா, பென்சாயில் பெராக்சைடு அலாக்சன், அது வந்து நீரிழிவு நோயை உண்டாகும். உயர் ரத்த அழுத்த நோய், பல்வீறு நோய் வராமல் தடுக்க பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்போம். பதப்படுத்தப்பட்ட பொரிக்கப்பட்ட உணவுகளை உண்பதால்